திங்கர் சாம்ஸின் சேஞ்ச் மேக்கிங் தொடருக்கு வரவேற்கிறோம். அவர்கள் தங்கள் சக ஏடிஎல் மாணவர்களுக்கு பரஸ்பர ஆர்வமுள்ள பல்வேறு தலைப்புகளில் கல்வி கற்பிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நோக்கத்தின் ஒரு பகுதியாக திங்கர் சாம்ஸ் திங்கரிங் சிக்கல் தீர்க்கும் திறன், புதுமை, தொழில் முனைவு, மாற்றத்தை உருவாக்குதல் மற்றும் பிற தலைப்புகளில் பல நுண் கற்றல் தொகுதிகளை வெளியிடுகிறது. இந்த 10- பகுதி பாட்காஸ்ட் தொடரில் திங்கர் சாம்ஸ் மாற்றத்தை உருவாக்குவதன் அத்தியாவசியங்களையும் நீங்கள் எவ்வாறு மாற்றத்தை உருவாக்குபவராகவும் இருக்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள உதவும். ஒவ்வொரு பாட்காஸ்டும் தோராயமாக 5 முதல் 10 நிமிடங்கள் நீளமானது மற்றும் நீங்கள் முயற்சி செய்ய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் செயல்பாட்டை உள்ளடக்கியது. மேலும் கவலைப்படாமல், ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவியும் வளர்ந்து வரும் மாற்றத்தை உருவாக்குபவருமான திங்கர் சாம் குஷ்பு ஜெயின் எழுதிய எபிசோட் 9 உடன் தொடங்குவோம். வணக்கம். இது மாற்றத்தை உருவாக்கும் தொடரின் 9வது பகுதி. இன்னைக்கு நாம மாற்றத்தை உருவாக்குதலோட எதிர்காலம் பத்தி ஆழமா பேச போறோம். ஆமா, நம்ம கிட்ட குஷ்பு ஜெயின், அதாவது டிங்கர் சேம், அவங்களோட குறிப்புகள் இருக்கு. அவங்க மாற்றத்தை உருவாக்குதலின் எதிர்காலம், புதுமை, தொழில்நுட்பம் அண்ட் தொழில் பாதைகள் பத்தி எழுதியிருக்காங்க. அருமையான தலைப்பு. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மாற்றத்தை உருவாக்குறதுங்கிறது சும்மா ஒரு போட்டியில ஜெயிக்கிறதோ இல்ல ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்றதோ இல்ல. கரெக்ட். அது நிஜ உலகத்துல நிஜமான மனுஷங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர்றது. இதை எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க தயாரா? நிச்சயமா. நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. ஒரு ப்ராஜெக்ட் பேப்பரோட நின்னுடாம அது எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையை தொடுதுங்கிறது தான் முக்கியம். ஆமா. இன்னைக்கு நீங்க எப்படி ஒரு உண்மையான மாற்றத்தை உருவாக்குபவரா, ஒரு சேஞ்ச் மேக்கரா மாற முடியும் தான் பார்க்க போறோம். உங்க ஐடியாவை எப்படி நிஜ தீர்வா மாத்துறது, வாங்க பார்க்கலாம். சூப்பர். அப்போ முதல்ல இந்த மாற்றத்தை உருவாக்குதல், அதாவது சேஞ்ச் மேக்கிங், இது எல்லாருக்கும் தேவையான ஒரு வாழ்க்கை திறனா? எதிர்காலத்துல இது எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நிச்சயமா இது வெறும் இப்போதைக்கு செய்யற வேலை இல்லைங்க. இது ஒரு அடிப்படை வாழ்க்கை திறன். நீங்க நாளைக்கு யாரா வேணா ஆகலாம். ஒரு இன்ஜினியர், டாக்டர், டிசைனர், தொழில் முனைவோர், ஏன் ஒரு ஆர்டிஸ்டா கூட இருக்கலாம். எந்த துறையில இருந்தாலும் ஒரு பிரச்சனைய கவனிச்சு அதுக்கு ஒரு புதுசா ஒரு ஐடியா யோசிச்சு அதை செயல்படுத்த மத்தவங்கள ஒன்னா சேர்க்கிற திறமை இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா கூட்டத்துல தனியா தெரிவிங்க. ஆமா, ஏன்னா உலகம் பிரச்சனைகளை சொல்றவங்களை விட தீர்வு தர்றவங்க தானே தேடுது. மிகச்சரியா சொன்னீங்க. இப்போ வேலை கொடுக்கற கம்பெனியா இருக்கட்டும், யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இல்ல முதலீட்டாளர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் யார தேடுறாங்க? நான் ஒரு சவாலை பார்த்தேன், சும்மா இல்லாம ஏதாவது செஞ்சேன், ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றவங்கள தான். ஓகே. நீங்க இன்னைக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ல கத்துக்கிற அந்த லீடர்ஷிப், எம்பதி, கிரியேட்டிவிட்டி, பிரச்சனையை சமாளிக்கிற திறமை, இதெல்லாம் உங்க வாழ்க்கை முழுக்க கை கொடுக்கும். அப்போ ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு முடிச்சா மட்டும் போதாது, ஒரு புரோட்டோடைப் ரெடி பண்ணிட்டா வேலை முடிஞ்ச மாதிரி இல்லையா? கண்டிப்பா இல்ல. அது வெறும் ஆரம்பம் தான். அந்த புரோட்டோடைப்பால, அந்த தீர்வினால நிஜமா ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு சின்ன முன்னேற்றமாவது வரணும். அப்போதான் உங்க வேலை முழுமை அடையுது. சரி, இந்த மாற்றத்தை உருவாக்கணும்னா புதுசா யோசிக்கணும்னு சொன்னீங்க. அந்த புதுமையான சிந்தனையோட சக்தி பத்தி சொல்லுங்களேன். குறிப்பா டிசைன் திங்கிங் பத்தி குறிப்புகள்ல இருக்கு. அது என்ன? டிசைன் திங்கிங்கிறது ஒரு சூப்பரான முறை. பிரச்சனைகளை அணுகிறதுக்கும் புதுமையான அதே சமயம் பயனுள்ள தீர்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது உதவுது. இதுல ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகே, என்னன்னா? முதல்ல எம்பத்தைஸ், அதாவது பச்சாதாபம். யாருக்காக தீர்வு காண நினைக்கிறீங்களோ அவங்க இடத்துல நின்னு அவங்க கஷ்டத்தை முழுசா உணர்றது, புரிஞ்சுக்கிறது. ஆமா. 2வது டிஃபைன், அதாவது வரையறுத்தல். அந்த புரிதல்ல இருந்து நீங்க சரி செய்ய போற உண்மையான பிரச்சனை என்னன்னு தெளிவா சொல்றது. சரி. 3வது ஐடியேட், அதாவது யோசனை பண்றது. ஒன்னு இல்ல பலவிதமான தீர்வுகளை யோசிக்கணும். கிறுக்குத்தனமா இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய யோசிக்கணும். ஓகே. 4வது புரோட்டோடைப், அதாவது முன்மாதிரி. உங்க பெஸ்ட் ஐடியாவுக்கு ஒரு வேகமான சிம்பிளான வடிவம் கொடுக்கிறது. பேப்பர்ல வரைஞ்சா கூட ஓகே தான். சரி. 5வது டெஸ்ட், அதாவது சோதனை. அந்த முன்மாதிரிய யாருக்காக செஞ்சீங்களோ அவங்க கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணி அவங்க ஃபீட்பேக் வாங்கி அதை வச்சு இன்னும் பெட்டர் ஆக்குறது. இது ஒரு சைக்கிள் மாதிரி. கேக்கவே நல்லா இருக்கு. இது நிஜத்துல எப்படி வேலை செய்யும்? குறிப்புகள்ல உதாரணம் இருந்துச்சு. ஆமா, ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பக்கத்து வீட்ல ஒரு வயசானவர் ஆன்லைன்ல
டாக்டர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறத பாத்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சிம்பிளா ஃப்ரீயா கிடைக்கிற கூகுள் டூல்ஸ் வச்சு வாய்ஸ் கமாண்ட் மூலமா அப்பாயின்மெண்ட் புக் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் செஞ்சாங்க. முக்கியமா அந்த பெரியவரும் அத பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் நிஜமான தாக்கம். ஆமா, இதுதான் எம்பத்தியோட பவர். இன்னொரு உதாரணம் கூட ஞாபகம் வருது. ஏடிஎல் லேப்ல சொல்லுங்க. ஆமா, நம்ம ஸ்கூல் ரீசைக்ளிங் டிராக்கர் செஞ்சாங்களே. ஸ்டூடெண்ட்ஸ் எங்க குப்பை போடுறாங்கன்னு பார்த்து டஸ்ட்பினை டிசைன் மாத்தி ஒரு ஆப் நோட்டிபிகேஷன் வச்சாங்க. ஆமா ஆமா, அதனால ரீசைக்ளிங் ரேட் 40% அதிகமாச்சுன்னு படிச்சேன். பாத்தீங்களா, இதுதான் நோக்கத்தோட புதுமை. இன்னோவேஷன் வித் பர்பஸ். சும்மா ஏதோ செய்யாம ஒரு தேவையை புரிஞ்சுக்கிட்டு செய்யறது. சரி, புதுமைக்கு தொழில்நுட்பம் ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்குதுன்னு குறிப்புகள் சொல்லுது. டெக்னாலஜி எப்படி சேஞ்ச் மேக்கிங்க்கு உதவுது? டெக்னாலஜி இல்லாம இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல பாருங்க. அது ஒரு மேஜிக் மாதிரி. முன்னெல்லாம் ஒரு பெரிய கம்பெனி இல்ல அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயத்த இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க லேப்டாப்லயோ போன்லயோ செய்ய முடியும். அப்படியா? எப்படி? சில உதாரணங்கள். தாராளமா. இப்போ கோடிங்கே தெரிய வேணாம், கிளைட், பபிள் மாதிரி டூல்ஸ் வச்சு நீங்களே ஆப் உருவாக்கலாம். ஓ, கேன்வா, ஃபிக்மா வச்சு சூப்பரா டிசைன் பண்ணலாம். ஆங்கர், ஆடாசிட்டி வச்சு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலாம். ஏன் கூகுளோட டீச்சபிள் மெஷின் வச்சு நீங்களே ஏஐ மாடல்ஸ் ட்ரெயின் பண்ணலாம். அடேங்கப்பா, கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. இதுக்கு நிஜ வாழ்க்கையில ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இருக்கா? ஓ நிச்சயமா. கீதாஞ்சலி ராவ் கதை தெரியுமா? டைம் மேகசினோட முதல் கிட் ஆஃப் தி இயர். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வெறும் 15 வயசுல தண்ணில ஈய கலப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கிற ஒரு சின்ன டிவைஸையும் அதோட ரிசல்ட்ட சொல்ற ஒரு ஆப்பையும் டெவலப் பண்ணாங்க. டெக்னாலஜி வச்சுதான். 15 வயசுலயா? கிரேட். அப்போ டெக்னாலஜி நம்ம ஐடியாவை பெரிய அளவுல கொண்டு போக உதவுதுன்னு சொல்லலாமா? கரெக்டா சொன்னீங்க. உங்க ஐடியாவை புரோட்டோடைப் ஆக்கி நிஜ யூசர்ஸ் கிட்ட கொண்டு போய் ஃபீட்பேக் வாங்கி அதை இம்ப்ரூவ் பண்ணி தேவைப்பட்ட ஸ்கேல் பண்றதுக்கு, அதாவது நிறைய பேர்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு டெக்னாலஜி ஒரு சூப்பர் பாலம். இன்னொரு உதாரணம் கூட இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் கோடிங்கே இல்லாம ஏஐ வச்சு ஒரு மேத்ஸ் சாட்பாட் செஞ்சிருக்காரு. அது மூலமா 500க்கும் மேற்பட்ட வசதி குறைஞ்ச மாணவர்கள் ஆன்லைன்ல கணக்கு பிராக்டிஸ் பண்ணி உடனே ஃபீட்பேக் வாங்க முடியுது. இதுதான் டெக்னாலஜியோட இம்பாக்ட். நம்ம செய்யற அந்த சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் உலக அளவுல நடக்கிற விஷயங்களோட எப்படி கனெக்ட் ஆகுது? குறிப்புகள்ல UN SDGs பத்தி இருக்கு, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. நம்ம செய்யற ஒவ்வொரு நல்ல விஷயமும் தனியா நிக்கிறது இல்ல, அது ஒரு பெரிய உலகளாவிய முயற்சியோட ஒரு பகுதி. ஐக்கிய நாடுகள் சபை 2030க்குள்ள உலகம் அடைய வேண்டிய 17 முக்கியமான இலக்குகளை, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் SDGs அப்படின்னு வகுத்திருக்காங்க. வறுமை ஒழிப்பு, கல்வி மாதிரி. ஆமா, வறுமை ஒழிப்பு SDG 1, தரமான கல்வி SDG 4, சுத்தமான குடிநீர் SDG 6, காலநிலை சார்பு செயல்முறை SDG 13, இப்படின்னு நிறைய. அப்போ நம்ம ப்ராஜெக்ட் இதுல ஏதோ ஒன்னோட கண்டிப்பா லிங்க் ஆகுமா? நிச்சயமா ஆகும். உதாரணமா, நீங்க ஒரு குறைஞ்ச விலை வாட்டர் ஃபில்டர் செஞ்சா அது SDG 6, சுத்தமான நீர் அண்ட் சுகாதாரம். ஒரு மேத்ஸ் லேர்னிங் ஆப் செஞ்சா அது SDG 4, தரமான கல்வி. ஸ்கூல்ல வேஸ்ட் குறைக்கிற கேம்பெயின் பண்ணா அது SDG 12, பொறுப்பான நுகர்வு அண்ட் உற்பத்தி. ஓஹோ, அப்ப நம்ம பிரசன்டேஷன்ல சும்மா அந்த SDG லோகோ போட்டா மட்டும் பத்தாது. பத்தவே பத்தாது. அதுதான் முக்கியம். உங்க ப்ராஜெக்ட் எப்படி உண்மையிலே அந்த இலக்குக்கு பங்களிக்குதுன்னு டேட்டாவோட காட்டணும். டேட்டாவோடவா? ஆமா. உங்க ஃபில்டர் எத்தனை லிட்டர் தண்ணியை சுத்திகரிச்சது, உங்க ஆப் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆச்சு, உங்க கேம்பெயினால எவ்வளோ கிலோ குப்பை குறைஞ்சது, இப்படி நீங்க நம்பர்ஸோட, அதாவது அளந்து சொல்லும் போது நீங்க வெறும் பார்ட்டிசிபென்ட் இல்ல, ஒரு குளோபல் கான்ட்ரிபியூட்டர்னு நிரூபிக்கிறீங்க. கரெக்ட். நீங்க சொல்றத பார்த்தா இந்த தாக்கத்தை அளந்து சொல்றது, அதாவது மெஷரிங் இம்பாக்ட், ரொம்ப முக்கியம்னு புரியுது. அது எப்படி செய்யறது? என்னென்ன வழிகள் இருக்கு? ஆமா, ஆதாரம் இல்லாம எதுவும் இல்ல. உங்க வெற்றியை நிரூபிக்க சில வழிகள். 1, முன்பின் தரவு, பிஃபோர் ஆஃப்டர் டேட்டா. இது ரொம்ப பவர்ஃபுல். எங்க ப்ராஜெக்ட்க்கு முன்னாடி 10% ஸ்டூடெண்ட்ஸ் தான் குப்பைய பிரிச்சாங்க, இப்போ 70% பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது. தெளிவா தெரியுது. 2, பாராட்டுரைகள், டெஸ்டிமோனியல்ஸ். பயனடைஞ்சவங்க சொல்ற சின்ன கோட் அல்லது வீடியோ. இந்த ஆப்பால என் பையனுக்கு கணக்கு ஈஸி ஆயிடுச்சுன்னு ஒரு பேரண்ட் சொல்றது. ஆமா, அது மனசுல நிக்கும். 3, புகைப்படங்கள், வீடியோக்கள். உங்க தீர்வு நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுறது.
4 பயனர் எண்ணிக்கை, எத்தனை பேர் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்ற நம்பர்ஸ். ஆமா, இப்படி ஆதாரத்தோட சொல்லும்போது தான் நம்ம கதைக்கு ஒரு வெயிட் கிடைக்கும். இது போட்டிகளுக்கு மட்டும் இல்ல, காலேஜ் அட்மிஷன், ஸ்காலர்ஷிப், ஏன் வேலைக்கு அப்ளை பண்ணும்போது கூட யூஸ் ஆகும் இல்லையா? நிச்சயமா உங்க ரெஸ்யூமேல இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும். சரி, இந்த சேஞ்ச் மேக்கிங்கிறது ஸ்கூல் ப்ராஜெக்டோட நிக்காம ஒரு கெரியராவே மாற முடியுமா? சமூக தாக்கத்தை மையமா வச்சு என்னென்ன வேலைகள் இருக்கு? அருமையான கேள்வி. கண்டிப்பா இது ஒரு தொழிலா மாற முடியும். அதுவும் ரொம்ப திருப்தி தரக்கூடிய தொழிலா அமைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உதாரணமா சொல்லுங்க. நீங்க ஒரு சமூக தொழில் முனைவோர் ஆகலாம். அதாவது பிசினஸ் மூலமா ஒரு சமூக பிரச்சனைக்கு தீர்வு காண்றது. இல்லனா நிலைத்தன்மை ஆலோசகர் ஆகலாம். கம்பெனிங்க எப்படி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாம இயங்கலான்னு அட்வைஸ் பண்றது. ஓகே. இல்ல ஒரு தொண்டு நிறுவனத்தோட தலைவர் ஆகலாம். கல்வி, சுகாதாரம் மாதிரி விஷயங்கள்ல வேலை செய்யலாம். ஏன் கொள்கை ஆலோசகர் கூட ஆகலாம். அரசாங்கத்தோட சேர்ந்து நல்ல திட்டங்களை உருவாக்க உதவலாம். அப்போ நாம இப்போ செய்யற சின்ன சின்ன முயற்சிகள் கூட நாளைக்கு ஒரு பெரிய கரியருக்கான அடித்தளமா இருக்க போகுது. 100% உண்மை. நீங்க இப்ப கத்துக்கிற அனுபவம் நாளைக்கு இன்டர்வியூல பேசும்போது இல்ல உங்க சொந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போது அவ்வளவு மதிப்பு வாய்ந்ததா இருக்கும். நாம நம்ம கதையை சரியா சொல்லணும்னு சொன்னீங்க. நம்மளோட தனிப்பட்ட மாற்றத்தை உருவாக்குபவர் அடையாளத்தை, பர்சனல் சேஞ்ச் மேக்கர் பிராண்டை எப்படி உருவாக்குறது? இது நம்மள நாமே புகழ்ற மாதிரி ஆயிடாதா? நல்ல பாயிண்ட். பிராண்ட் பில்டிங்கிறது தற்பெருமைக்காக இல்ல, உங்க தாக்கத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கும், உங்கள மாதிரி யோசிக்கிறவங்களை கனெக்ட் பண்றதுக்கும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிற மென்டர்ஸ், ஃபண்டர்ஸ் இவங்களை ஈர்க்கிறதுக்கும் தான். ஓ சரி. உங்க பயணத்தை, உங்க கத்துக்கிட்ட விஷயங்களை, உங்க ரிசல்ட்ஸ நேர்மையா லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல ஷேர் பண்ணலாம். ஆனா எப்படி ஷேர் பண்றோங்கிறது முக்கியம். அது எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். சொல்றேன். நாங்க வருகை பதிவுக்கு ஒரு செயலி செஞ்சோம்னு சொல்றது ஒரு தகவல். ஆமா. ஆனா எங்க ஸ்கூல்ல ஆப்சென்டிசம் அதிகமா இருந்துச்சு. நாங்க ஒரு ஆப் செஞ்சோம். 3 மாசத்துல ஆப்சென்டிசம் 20% குறைஞ்சது. இதனால சுமார் 300 ஸ்டூடெண்ட்ஸ் பயனடைஞ்சாங்க அப்படின்னு இம்பாக்டோட டேட்டாவோட சொல்லும்போது அது ஒரு பவர்ஃபுல்லான செய்தியா மாறுது. இப்படிதான் பிராண்ட் பில்ட் பண்ணணும். சூப்பர், இப்ப புரியுது. ஆனா நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கூட போட்டி முடிஞ்சதும் அப்படியே நின்னுடுது. நாம உருவாக்குற மாற்றத்தை எப்படி தொடர்ந்து நடத்துறது? சஸ்டெய்னிங் சேஞ்ச, ஒரு ப்ராஜெக்ட எப்படி ஒரு இயக்கமா, மூவ்மெண்டா மாத்துறது? இதுதான் இருக்கிறதுலே பெரிய சவால்னு சொல்லலாம். உலகத்துக்கு இன்னும் நிறைய பாதியில நின்ன புரோட்டோடைப்ஸ் தேவையில்லை. உங்க ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் நீங்களே உங்களை சில கேள்விகள் கேட்டுக்கணும். என்ன மாதிரி கேள்விகள்? நான் இல்லனா இதை யார் பார்த்துப்பாங்க? நம்ம ஜூனியர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து இதை அவங்க கிட்ட ஒப்படைக்கலாமா? இல்ல ஸ்கூல்ல இதுக்கு ஒரு கிளப் ஆரம்பிக்கலாமா? இதை இன்னும் பெருசாக்க நம்ம ஊர்ல இருக்கிற NGO கூடவோ, மத்த ஸ்கூல்ஸ் கூடவோ, இல்ல லோக்கல் கவர்மெண்ட் கூடவோ பார்ட்னர் பண்ண முடியுமா? ஆமா, இந்த கேள்விகளை கேட்டாலே அது வெறும் ப்ராஜெக்டா இல்லாம அது எப்படி தொடர்ந்து இயங்குங்கிற யோசனை வரும். சரியா சொன்னீங்க. ஒரு செடியை நட்டுட்டு விட்டுட்டா போதாது, அதுக்கு தண்ணி ஊத்தி பராமரிச்சாதான் அது வளரும். அதே மாதிரிதான் உங்க ஐடியாவும், அதுக்கு தொடர் கவனம் தேவை. இப்போ கொஞ்சம் எதிர்காலத்தை பார்ப்போம். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்களுடைய 2030 மாற்றத்தை உருவாக்குபவர் பார்வைய, 2030 சேஞ்ச் மேக்கர் விஷனை எப்படி பாக்குறீங்க? ஒரு சின்ன கற்பனை பயிற்சி செய்யலாமா எல்லாரும்? ஓ, அருமையான ஐடியா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்க. நீங்க இப்போ 2030ல இருக்கீங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் சேஞ்ச் மேக்கரா இருக்கீங்க. இப்போ இந்த கேள்விகளை உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. 2030ல உங்க வேலையால எத்தனை பேர் வாழ்க்கை நல்லா இருக்கு? உங்க ஸ்கூல்லயோ உங்க ஊர்லயோ உங்களால எந்த பெரிய பிரச்சனை இப்போ இல்ல? மத்தவங்க உங்களை பத்தி என்ன கதை சொல்றாங்க? இதுக்கு வர்ற பதில்களை வச்சு உங்களுக்கான ஒரு பார்வை அறிக்கை, ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. அது ஒரே ஒரு லைனா கூட இருக்கலாம், ஆனா அது உங்க மனசுல நிக்கணும். அந்த பார்வை தான் உங்க அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு வழிகாட்டும். பேசிட்டு இருந்தா பத்தாது இல்லையா? அதனால இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு உடனடி ஆக்டிவிட்டி. இது ஒரு சவால். இதுக்கு பேரு கவனி அண்ட் மாற்று சவால், ஸ்பாட் அண்ட் ஃபிளிப் சேலஞ்ச். 5 நிமிஷம் தான், எல்லாரும் இப்பவே செய்யுங்க. இது கட்டாயம் முயற்சி செய்ய வேண்டிய சவால். ஆமா, இது ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். முதல் ஸ்டெப் என்ன? முதல் ஸ்டெப் கவனி, ஸ்பாட். இப்போ நீங்க இருக்கிற இடத்துல உங்களை சுத்தி பாருங்க. உங்க கண்ணுக்கு தெரியற ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு எரிச்சல் தர விஷயம், கிளாஸ் ரூம், ஸ்கூல், வீடு, தெரு, எதுவா வேணா இருக்கலாம். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்போ 2வது ஸ்டெப் மாற்று, ஃபிளிப்.
அந்த பிரச்சனைக்கு நேர்மாறா நடந்தா எப்படி இருக்கும்னு யோசிங்க. வாட் இஃப் அப்படின்னு கேளுங்க. உதாரணமா ஸ்கூல் கேண்டீன்ல பெரிய கியூவே இல்லாம ஆப்ல ஆர்டர் பண்ணி டெலிவரி கிடைச்சா என்ன? லைப்ரரியில ஒரே சத்தமா அமைதியா இருக்கிறவங்களுக்கு சின்ன ரிவார்ட் கொடுத்தா என்ன? டேபிள்லாம் ஒரே அழுக்கா டேபிள் அதுவாவே க்ளீன் பண்ணிக்கிட்டா என்ன? இப்போ மூணாவது கடைசி ஸ்டெப், பகிர், ஷேர். உங்க இந்த வாட் இஃப் ஐடியாவை உங்க ஃப்ரெண்ட் கிட்டயோ டீச்சர் கிட்டயோ சொல்லி இது எப்படி இருக்கு, ரொம்ப கிறுக்குத்தனமா இருக்கா இல்ல செய்ய முடியுமான்னு கேளுங்க. அவ்வளவுதான். நீங்க இப்போ ஒரு சேஞ்ச் மேக்கரா உங்க முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சிட்டீங்க. கவனிச்சீங்க, கற்பனை செஞ்சீங்க, பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த சவாலை எல்லாரும் கண்டிப்பா பண்ணி பாருங்க. இந்த 5 நிமிஷ சவால் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருந்தா இதோ உங்களுக்கான அடுத்த லெவல் சவால். இது மாற்றத்தை உருவாக்கும் சவால், சேஞ்ச் மேக்கிங் சேலஞ்ச். இதுவும் கட்டாயம் முயற்சி செய்ய வேண்டிய ஒன்று. ஆமா, இது உங்க ஐடியாவை நிஜமாக்குறதுக்கான அடுத்த படி. உங்க திறமைய பரிசோதிக்க ஒரு நல்ல சான்ஸ். எடுங்க. கிளைமேட் சேஞ்ச், கல்வி, மனநலம் எது வேணா இருக்கலாம். 2, அது எந்த UNSDGயோட லிங்க் ஆகுதுன்னு பாருங்க. 3, அதுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் யோசிங்க. ஒரு ஆப், டிவைஸ், கேம்பெயின், டேட்டா டூல் எதுவா வேணா இருக்கலாம். 4, இது ரொம்ப முக்கியம். உங்க சொல்யூஷனை லேப்குள்ளேயே வைக்காம வெளியே கொண்டு போங்க. குறைஞ்சது ஒரு 10 நிஜமான யூசர்ஸ் கிட்ட கொடுத்து அவங்க ஃபீட்பேக் வாங்குங்க. அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணுங்க. 4, இது ரொம்ப முக்கியம். 5, கடைசியா உங்க சொல்யூஷனையும் அதோட ரிசல்ட்ஸையும் ஆன்லைன்லயோ ஸ்கூல்லயோ உங்க மென்டர் கிட்டயோ ஷேர் பண்ணி மத்தவங்களையும் இன்ஸ்பயர் பண்ணுங்க. இந்த சவாலை ஏத்துக்கிட்டு செய்யற ஒவ்வொருத்தரும் ஒரு ரியல் சேஞ்ச் மேக்கர். உங்க ஐடியாஸ் பேப்பர்ல இல்லாம நிஜத்துல தாக்கத்தை ஏற்படுத்த இது ஒரு சூப்பர் வாய்ப்பு. அருமை. அப்போ இன்னைக்கு நாம என்ன கத்துக்கிட்டோம்? டெக்னாலஜிங்கிறது வெறும் கோடிங் இல்ல, அது கிரியேட் பண்றதுக்கான ஒரு டூல். இன்னோவேஷன்ங்கிறது வெறும் கருவிகள் இல்ல, அது துணிச்சலான ஐடியாக்கள். மிக முக்கியமா சேஞ்ச் மேக்கிங்கிறது வெறும் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி இல்ல, அது நிஜமான மனிதர்கள், நிஜமான பிரச்சனைகள், நாம ஏற்படுத்துற நிஜமான பாசிட்டிவான தாக்கம் பத்தினது. ஆமா, நீங்க உங்களை ஒரு சேஞ்ச் மேக்கர்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேளுங்க. நான் செஞ்சதால யாருடைய வாழ்க்கை கொஞ்சமாவது பெட்டரா இருக்கு? அந்த பதில் தான் உங்க உண்மையான வெற்றி. அதனால எல்லாரும் பெரிய கனவு காணுங்க, ஆனா சின்னதா ஆரம்பிங்க. முக்கியமா உடனே செயல்ல இறங்குங்க. ஏன்னா இந்த உலகத்தை மாத்த போற அடுத்த பெரிய ஐடியா உங்ககிட்ட இருந்து கூட வரலாம். இந்த உரையாடலை கேட்ட உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து புதுசா யோசிங்க, தாக்கத்தை ஏற்படுத்துங்க. நாம எல்லாரும் சேர்ந்து வாழ நினைக்கிற ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவோம். உங்க சேஞ்ச் மேக்கிங் பயணம் இப்ப தொடங்கட்டும்.